ஒரு நாடிகள் நமக்கு வந்து பார்த்தோம்னா 72,000 நாடிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அந்த 72,000 நாடிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடிகளாக கற்றுணர்ந்திருக்கிறார்கள் நம்மளுடைய சித்த பெருமக்களும். நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் பார்த்த எல்லா நம்மளுடைய மகரிஷிகள் எல்லாருமே நம்ம 72,000 நாடிகள் உள்ள இருக்கின்றாங்க. அதை தான் வந்து சுருக்கியா நம்ம வந்து 7 சக்ராஸ் அப்படிங்கிறோம். ஜென்ரலாக ஒரு பக்கம் மூச்சு வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடம் வரைக்கும் ஒரு பக்கமாக வரும், அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் அந்த டைமை கண்டுபிடிச்ச அந்த சூன்யம் அப்படிங்கிறது என்ன? சூன்யம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமில்லாத தன்மை அல்லவா? அப்ப அந்த ஒன்றுமில்லாத தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த சூன்யம் அப்படின்ற மாதிரியான வரக்கூடிய தருணம் தான் தெய்வத்தை நாம் பிடிக்கக்கூடிய தருணம். அந்த தருணத்திலே நாம் செய்யக்கூடிய மெடிடேஷன் ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய தெய்வ செயல்களாகட்டும், நம்ம தெய்வத்தை கூப்பிடுவதாகட்டும், அத்தனை விஷயங்களுமே அந்த டைம்ல 100% பலன் தரும். சூன்யம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மெத்தட்ல எந்த ஒரு அவசரமாக இருந்தாலுமே நம்ம முக்கியமான விஷயங்களை அந்த டைம்ல செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு டாக்டர் கிட்ட போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, பண விஷயமா கடனை வாங்குறது, அல்லது வேற ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே நாம் அந்த சூன்யம் வரக்கூடிய நேரத்திலே நாம் செய்தோம் என்றால் அந்த விஷயம் நடக்காது. வலது பக்கமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா வலது பக்கமா நம்ம மூச்சு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சரமான காரியங்களையும், இடது பக்கம் வரும்போது ஸ்திரமான காரியங்களையும் பண்ணணும். சரமான காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வலது பக்கமா சரமான காரியங்கள் அப்படின்னா வேகமா முடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு முடிச்சே ஆகணும் உடனடியா அப்படின்னா வலது பக்கமா வந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைம்ல செஞ்சோம்னா முடிஞ்சும். கணவரும் மனைவியும் சேர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னும் பொழுது கணவர் வந்து முதல்ல அவர் ரைட் சேனல்ல மாத்திக்கிறதுக்கு இடது பக்கமாக அவர்கள் தலகாணியை வைத்து அவர்கள் வந்து பண்ணிட்டு இந்த சிமிலர் டைம்லயே வந்து பார்த்தோம்னா மனைவிக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அவங்களும் அவங்க இடது பக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது. பிறகு அவர்கள் இணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 100% பலடுக்கும் குழந்தை பிறக்கும் என்று பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு சொல்லி இருக்கிறார். இது சிவஸ்வரோதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வாக்கியம். காலையில் எழுந்துடுறோம், கண்ணை திறந்த உடனே பிங்களையில் வருதா இடங்களையில் வருதான்னு பார்க்குறோம். பிங்களையில் வருது அப்படின்ற அதாவது சூரியகலையில் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருப்போம், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். நமக்கு அது சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்காது. இடகலையிலே வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னா அந்த நாளிலே நாம் ஆழ்ந்து சிந்தித்து பல செயல்களை செய்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்திரமா இருக்கணும், நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு எனக்கு ஸ்திரமாக எனக்கு பிஸ்னஸ் பலன் கொடுக்கணும், எந்த ஒரு விஷயம் நீண்டகால பலன்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை இடகலையிலே சந்திரநாடியிலே வரும்பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் உடனடியாக அதற்குண்டான பலனை நமக்கு காமிச்சிடும். ரத்தழி எரி, ரத்தழி எரி, ரத்தழி எரி பல பேர் பல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. நான் என்னெல்லாம் விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், யூஸ் பண்றாங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்ரீ குருஜி வாமனன் சேஷாத்ரி சாரை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் தான். பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மூச்சு கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி, அதில் வந்து பணவரவு பயிற்சின்னு ஒரு பெரிய முகாம் நீங்கள் நடத்திருக்கீங்க. அதில் பல பேர் அதில் கலந்துக்கிட்டும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவ்வப்போது இந்த தாந்திரிகம் பற்றி சொல்கிறீங்க. தாந்திரிகம்னா என்ன? தாந்திரிகத்தினால வெற்றிகளோ இல்லை வந்து பணவரவோ உண்டாகுமா? அது நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கட்டணமின்றி எடுத்திருந்தோம். அது மாதிரியான தாந்திரிக மூச்சு பயிற்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமும் கலந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், யோகாஸ் முத்ராஸ் அதெல்லாம் அப்போ வந்து கொஞ்சம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கட்டணமின்றி அந்த மாதிரியான ஒரு முறையாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். 2018-19 கொரோனாக்கு முன்னால் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த மூச்சு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பணவரவுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்குமே அதுதான். நம்ம மூச்சு இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா? ஸோ அந்த மூச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் பிரெயின் அண்ட் மைண்ட் இல்லையா? நம்மளுடைய மனமும் சரி நம்மளுடைய மூளையும் சரி இரண்டுமே வந்து வெரி மச் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனம் அப்படிங்கிறது நம்ம ஒரு அங்கமாக நம்மளுடைய உடலுக்குள் இல்லை என்றாலும் நம்மளுடைய எண்ணங்களுக்குண்டான விஷயங்களை இயக்குவதே வந்து பார்த்தோம்னா அந்த மூச்சு தான். ஸோ அந்த மூச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்த போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாந்திரிக விஷயம் அப்படிங்கிறது நமக்கு பரமேஸ்வரன் தாந்திரிக விஷயங்கள் நிறைய இருக்கு. தாந்திரிக கிரந்தங்கள் ஏகப்பட்ட தாந்திரிக கிரந்தங்கள் இருக்கிறது. ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய தாந்திரிக கிரந்தங்கள், வழிபாட்டு முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உண்மையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா அந்த நுனிப்புல் மேயறது
கிடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா அது வந்து இன்டெப்தா நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பேச முடியாது. என்னுடைய 2 புத்தகங்கள் இருக்கிறது, தாந்திரிக ரகசியங்கள் 1, 2ன்னு சொல்லி 2 புத்தகங்கள் இருக்கு. அதுவும் சரி, நம்மளுடைய அன்றாடம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அந்த சக்சஸ் ரேஷியோனா மோர் தென் 80 to 90% சக்சஸ் ரேஷியோ கண்டிப்பான முறையில் எனக்கு சொல்ல முடியும். நேரில் வரக்கூடியவர்களும் அது மாதிரியான விஷயமா தான் இவ்வளோ வருஷங்களாகவே சொல்லி வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் என்னன்னா இப்போ வந்து அவங்க கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நம்ம இன்டெப்தா அந்த தாந்திரிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத மற்ற விஷயங்களுக்காக லௌகீக வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு பணம் இது பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ஏதாவது எனிமிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா காரிய தடை நீங்குவதற்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் தான் நம்ம பேசுகிறோம். இதை தான் நான் நுனிப்பில் மேயறது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். இன்டெப்தா நம்ம வந்து கடவுளோட நியராக நம்ம வந்து இருக்கிறதுக்கு, அதை உணர்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வீடியோவில் கொடுத்து அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்விக்க முடியாது. அதற்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவர்களுக்கு வந்து டைரக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் என்ன நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாந்திரிக விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வரசாஸ்திரம் அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமாக சொல்லுவோம். ஸ்வரசாஸ்திரம் அப்படின்னு அதுதான் இங்கே வந்து சரகலை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸ்வரசாஸ்திரம் அதாவது சிவஸ்வரோதயா, சிவஸ்வரோதயா, ஸ்வரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சை தான் ஸ்வரம்ங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சிவன் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்கிறார். எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதன் மூலமாக நாம் வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா அது வந்து அவர் பண்ணின அந்த கிரந்தம் அப்படிங்கிறது இன்றளவும் பலராலும் அதாவது டாப் அந்த தாந்திரிக் லீடர்ஸ் எல்லாராலையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது விஷயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பார்ட் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு எடுத்திருந்தோம். அந்த மூச்சு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம மூச்சுக்கலையை வைத்துக்கொண்டு எல்லா விஷயமுமே சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு யாருக்கும் தேவையில்லை. இதுலேயே வந்து பார்த்தோம்னா சிவன் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரொருவர் ஜோதிடம் சார்ந்து அல்லது தெய்வம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் குறி சொல்றதோ அல்லது ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அக்கல்ட் ரிலேட்டட் விஷயம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தாலும் எவர் ஒருவர் அந்த ஸ்வரகலையை கற்றுணர்ந்திருக்கிறார்களோ அவரை தவிர வேறு யார் சொன்னாலும் அது பெரிய அளவில் பலிதம் தராது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வரகலை அப்படிங்கிறது பேஸ், அது இருந்ததுனால தான் எல்லாராலையும் அது வந்து தெய்வ நிலையை அடைவதற்கும் அது சரி, சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்கள் கூறுவதற்கும் சரி, ஒருவர் வந்து அமரும் பொழுதே அவர் எந்த மாதிரியான எண்ணத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட முடியும். அதில் இப்போதைக்கு இருக்கிற தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா பார்த்தோம்னா, இந்த காலத்தில் தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபோன் ஒரு தடையாக இருக்கும், இந்த ஏசி போட்டிருக்கிறது ஒரு தடையாக இருக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன தடைகள். ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அவங்க வந்து எந்த சேனலில் எந்த விதமாக அவர்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து நிறைய பலன் சொல்லுவார்கள். அது மாதிரியான பலன் சொல்லக்கூடியவர்கள் இன்றும் ஒரு சார்ந்த இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் நம்ம நாடி எல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ இங்கே வந்து அகத்தியார் நாடி இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடியை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க ஒரிசா, அஸ்ஸாம் எல்லாமே ஒரு தாந்திரிக பூமி. அப்போ இந்த பரமேஸ்வரிக்கு அவர் வந்து உபதேசித்த முறைகளை தான் நம்ம வந்து ஸ்வரகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து இந்த காலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னென்ன மக்களுக்கு தேவையோ அது மாதிரியான விஷயங்களாக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் வரக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிங்களை அப்படிம்போம். இதை வந்து இடகலை பிங்களை அப்படின்றது, பிங்களைங்கிறது வலது பக்கமும், இடகலை அப்படிங்கிறது இடது பக்கமும் வரக்கூடியது, நடுவில் வரக்கூடியது சுஷும்னா அப்படிங்கிற மாதிரியாது. இதில் வந்து இந்த இடகலை பிங்களை சுஷும்னா அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு நாடிகள் நமக்கு வந்து பார்த்தோம்னா 72,000 நாடிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அந்த 72,000 நாடிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடிகளாக கற்றுணர்ந்திருக்கிறார்கள் நம்மளுடைய சித்த பெருமக்களும். நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் பார்த்த எல்லா நம்மளுடைய மகரிஷிகள் எல்லாருமே நம்ம 72,000 நாடிகள் உள்ள இருக்கின்றாங்க. அதை தான் வந்து இன்னும் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் சுருக்கியா நம்ம வந்து 7 சக்கராஸ் அப்படிங்கிறோம், 7 சக்கரங்கள் நம்மளுடைய உடலில் இருக்கிறது அப்படின்றோம். இப்போ இந்த நாடி அப்படிங்கிறது இந்த இடகலை, இந்த பிங்களைங்கிறது ஒரு நாடி, இடகலைங்கிறது ஒரு நாடி, சுஷும்னாங்கிறது ஒரு நாடி. இப்போ வந்து பார்த்தோம்னா தொண்டையில குஹு என்ற ஒரு நாடி இருக்குமோ. அப்போ வந்து பார்த்தோம்னா சில பேரால ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து பார்த்தோம்னா சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா தப்பாக பேசி அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த குஹு என்பது பாதிக்கப்பட்டிருக்கும்.
இந்த மூச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வைத்தே நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பதையும் தீர்மானிக்கலாம், நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கலாம். நம்ம எவ்வளவு காலம் நம்ம வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரெத்தோடைய அளவை வந்து குறைச்சிக்கிறது அப்படின்னு. இந்த அளவுக்கு பிரெத் நம்மளுடைய லெங்த் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவ்வளவு காலங்கள் வாழ்வார்கள். அதை விட கொஞ்சம் குறைவா இருக்குன்னா அப்ப இன்னும், அதாவது பாத்தீங்கன்னா நாய்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மனிதர்கள் வந்து முகத்தால் வந்து நம்ம வந்து மூச்சு விடுறோம். நாய்கள் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வாயை திறந்துட்டு வெளியில் விடும், பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கும். பேண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நாயோட ஆயுசே அதிகபட்சமாக 16 வருஷம் தான் இல்லையா? மனிதர்களோட ஆயுள் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 80க்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ ஆவரேஜ் இப்போ இந்தியன் பார்த்தோம்னா 80க்கு மேலே தாண்டிடுச்சுன்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த மூச்சு தான். பீஷ்ம பிதாமகர் வந்து அவர் வந்து நான் வந்து இந்த காலத்தில் தான் என்னுடைய உயிரை மாய்ப்பேன், அப்படி உயிரை விடுவேன் என்று சொல்லி அவர் முள்படுக்கையிலே அவ்வளவு காலங்கள் படுத்து கொண்டிருந்ததுமே இந்த மூச்சுக்கலையினால் தான். எந்த ஒரு விஷயமுமே இந்த மாதிரியான ஒரு சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து அவங்களுக்கு ஜென்ரலாகவே வந்தது. எப்படி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததோ அது மாதிரி சரகலை அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாகவே இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த ராமாயணம் மகாபாரதம் நம்ம டிவியில தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ராமாயணம் மகாபாரதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வில் விட்டால் அது வந்து நேராக ஒரு இடத்துல போகும், திடீர்னு அந்த நபர் வந்து அங்கிருந்து மறைந்துடுவார் இல்லையா? மறைந்து போயிடுவார். அப்போ மறைஞ்சு போனோம்னா நம்ம இதெல்லாம் ஒரு மித்தா நினைச்சுப்போம், ஒரு ஃபேண்டசியா நினைச்சுப்போம். ஆனால் அதெல்லாம் உண்மையாவே நடந்த விஷயங்கள் தான். இந்திரஜித் மாயமாக மறைந்தான் நம்ம நிறைய புக்ல படிச்சிருப்போம். அப்போ இந்திரஜித்தோடைய அந்த மாய வித்தைகளை பற்றிலாம் நிறைய கேட்டிருப்போம். சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா அதுல வந்து ஆஞ்சநேயர் பார்த்தோம்னா அவர் வந்து சீதையை தேடி போகிறார். சீதையை தேடி போகும்போது ஒரு அரக்கி நடுவிலே வருகிறார். ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கல் அவருக்கு வரக்கூடிய அரக்கி. அந்த அரக்கி வந்து எங்கூட நீ வந்து இது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு அவன் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா உடலை வந்து சிறிதாக சுருக்கி கொண்டு அவள் வாய் வழியாக வாய் திறந்திருக்கும்போது வாயுக்குள்ள வழியாக போயிட்டு அவள் உடலுக்குள் போய் அவர் விஸ்வரூபம் எடுத்து பின்ன அவர் வந்து வெளியில வரார் அப்படின்ற மாதிரி. இந்த உடலை சுருக்குவதும் உடலை பெருக்குவதும் இந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் நம்ம வந்து இதுல வரும். அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லுவோம். அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா கரிமா அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த அஷ்டமா சித்துக்களும் சரி அஷ்ட கர்மங்களுமே இதனால் செய்ய முடியும். அப்ப அந்த பணத்தை தேடுற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். இது மூலமா பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக அந்த பணத்தை விஷயமோ அல்லது ஒரு எதிரிகளை வெற்றி கொள்வதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இது பண்றதோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிறது அல்லது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடைய விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த ஒரு சரகலையை நம்ம வந்து கரெக்டாக கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாகவே இதெல்லாம் அடைய முடியும். அந்த சரகலைங்கிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம். அப்போ இந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே திருவான்மியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை அம்மான்னு இருக்காங்க. இன்னும் அவர்களுடைய ஜீவசமாதி இருக்கிறது. அந்த சக்கரை அம்மா அப்படின்றவங்க வந்து அனந்தாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை அம்மான்னு மகா பெரியவர் கூட அவங்களுடைய இதுக்கு போயிருக்காங்கன்னு போய் அவர் வந்து மெடிடேட் பண்ணதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அந்த சக்கரை அம்மாங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களோட உண்மையான இயற்பெயர் வந்து அனந்தாம்பாள். சக்கரை அம்மா அப்படின்றது வந்து அவங்களுடைய நடத்தை அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறது அப்படின்றதுனால சக்கரையை போல் பேசுவார் அப்படின்ற மாதிரி சக்கரை அம்மா அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அவர் வந்து ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணுறதுனால ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணுறதுனால சக்கர அம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து இப்போ 100 வருடங்கள் 112 வருடங்கள் ஆயிட்டு அவங்க இல்லாமல் இப்போ அவங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பறந்துருக்காங்க. இந்த அஷ்டமாசத்துக்களே ஒன்று செய்திருக்கிறார். அந்த அஷ்டமாசத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பறந்து அதை வந்து பேப்பர்லயே வந்திருக்கு. பேப்பர்ல வந்து அந்த பேப்பரோட கட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நடந்த விஷயங்கள். அதை வந்து ஈவன் வந்து கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் எல்லாம் கூட அதை வந்து நான் அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்திருக்கிறார் ஒரு பெரிய தலைவர். அவருடைய அந்த ஒரு டாக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த பேப்பர்லாம் அவங்களுடைய இடத்துல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை விஷயங்களையுமே செய்விக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வலி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வலிகள் எல்லாம் உடனே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த சரகலை மூலமாக முடியும். மிகப்பெரிய வழியை கூட நிறுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக படுறது அப்படின்ற மாதிரியான முடியும். நீண்ட நாள் நோய்களை வந்து சரி செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த ஹோரை அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு, இந்த ஹோரை அப்படின்னு. அந்த மாதிரி ஹோரையில வந்து யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த சரகலையில் இருக்கு. திதியில இந்தந்த திதியில இந்த மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. எப்படி வந்து நமக்கு பஞ்சபூத சக்திகள் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய நாடியான இந்த மூன்றிலுமே இடகலை பிங்களை சுஷும்னா இந்த மூணுலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களும் இருக்கு. நாம பிரெத்தை விடுறோம் இல்லையா, இது மாதிரி நம்ம விடுறதுலயே வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களுமே வருது. அப்ப அந்த பஞ்சபூதத்திலே எந்த ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விஷயங்கள் நடக்கும்.
இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ப்ரிடிக்ஷன் டெக்னிக் கிடையாது. இது உண்மையாகவே அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நடக்கும். அதாவது பார்த்தோம்னா நமக்கு வந்து ரைட்டில் இது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ரைட் சேனலில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரைட் சேனலில் வந்துட்டு இருக்கு, பிங்கலையில் வந்து கொண்டிருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து நம்மளுடைய ரைட் ஹெமிஸ்பியர், அதாவது வந்து பார்த்தோம்னா சிம்பத்தட்டிக் நர்வ்னு நம்ம வந்து சொல்லுவோம். சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் சொல்லுவோம். இதாவது நம்ம வந்து அறிவியல் சார்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிங்களை மூலமாகவும் இடகலை மூலமாக நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய, அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ் சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனடியாக ஒரு ஆக்ஷன் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. உடனடியாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், சில காரியங்களை நாம் முடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் திங்கிங் அல்லது ஆக்ஷன் ஓரியன்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியாகவும் நமக்கு வந்து சில விஷயங்களை ஆழ்ந்து யோசித்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா சில பதிவுகளில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை, அது மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லும்போது இடது நாசி வழியாக மூச்சை வந்து விட்டுட்டு இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரியான விஷயம்லாம் செய்யும்போது நமக்கு வந்து அந்த பண ரீதியான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய இடது நாசியின் மூலமாக வரக்கூடிய மூச்சின் மூலமாக சாயத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இரண்டுமே வரும் பாத்தீங்க, சுஷும்னான்னு சொல்றோம். இப்ப தமிழ்ல வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சூனியம் அப்படின்னுவாங்க, வடகலை பிங்களை சூனியம் அப்படின்னுவாங்க. இப்போ பொதுவா சூனியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மனிதர்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா சூனியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்ப இந்த ரெண்டு பக்கமா மூச்சு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அது ரெண்டு பக்கமா மூச்சு வராமல் இருக்காது. அதாவது என்ன நம்மளுடைய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கமாக மூச்சு வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்ம மூக்கு அடைச்சிருக்கும் போதெல்லாம் இல்லை, ஜென்ரலாக சொல்றேன். அப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பக்கம் மூச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடம் வரைக்கும் ஒரு பக்கமாக வரும், அதுக்கப்புறம் மாறிடும் சேனல் தானாவே. இந்த சுஷும்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதிகாலை வேளையிலே சிறிது நேரம் இருக்கும் அப்படின்னு, அதாவது நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும், எழுந்த உடனே இல்லை, எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஜென்ரலாகவே வந்து நான் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும்போது நடுவிலே இந்த மாதிரியான இரண்டு பக்கமுமே வரக்கூடிய ஒரு நாசியாக நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த டைமை கண்டுபிடிச்ச அந்த சூனியம் அப்படிங்கிறது என்ன? சூனியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமில்லாத தன்மை அல்லவா? அப்ப அந்த ஒன்றுமில்லாத தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த சூனியம் அப்படின்ற மாதிரியான வரக்கூடிய தருணம் தான் தெய்வத்தை நாம் பிடிக்கக்கூடிய தருணம். அந்த தருணத்திலே நாம் செய்யக்கூடிய மெடிடேஷன் ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய தெய்வ செயல்களாகட்டும், நம்ம தெய்வத்தை கூப்பிடுவதாகட்டும், அத்தனை விஷயங்களுமே அந்த டைம்ல 100% பலன் தரும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாதாரணமா டெய்லி வரக்கூடிய விஷயம். நான் சொல்றது இந்த சுஷும்னாங்கிறது நம்மளுடைய மூச்சிலே வரக்கூடிய அந்த சூன்யம் அப்படின்ற பகுதி. ரெண்டு பக்கமும் மூச்சு வருது இல்லையா, அந்த ரெண்டு பக்கமும் மூச்சு வருது. இதுக்கு ஒரு ஸ்லைட் பிராக்டிஸ் தேவை. ஏன்னா நம்ம சாதாரணமா மூச்சு அப்படின்றத நம்ம அப்படியே விட்டு நமக்கு அந்த மூச்சு விடுறோம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம தான் பலருமே இருக்கிறோம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இப்போ அந்த மூச்சு வருகிறதா, இப்போ வலது பக்கம் வருதா இடது பக்கம் வருதா நம்மளால டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்மளோட ஈவன் வந்து நம்மளோட ஹேண்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சடனா இப்போ நம்ம வலது கையை தூக்க போறோமா இடது கையை தூக்க போறோமா அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து தூக்குறது இல்லை, டக்குன்னு நமக்கு இப்படி வருது ஒரு விஷயம், ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அந்த நம்ம மூச்சை வந்து இது தொடர்ந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1 week to 10 daysல இது கைகூடும். இந்த ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இதை கைகூடி விட்டால் வாழ்நாள் முழுவதும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்ற மாதிரியான விஷயமா மாறிடுது இல்லையா அது. ஸோ அப்போ அந்த சுஷும்னான்னு இரண்டு பக்கமே நமக்கு சீராக வருகிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது. இரண்டு பக்கமே வருது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ சுஷும்னா மாறுது, எப்போ வலது பக்கம் மாறுது, எப்போ இடது பக்கம் மாறுது. இது கால ஃபுல்லாக அவங்க மூக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மூக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, கண்ணாடியில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இருக்கு. இந்த மூச்சிலேயே காத்து வந்து என்ன வடிவத்திலே படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து என்ன எலிமெண்ட் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ கண்ணாடியை வைப்போம், கண்ணாடியை வச்சு நம்ம பண்ணும்பொழுது இப்போ நம்ம வந்து அது இப்போ வலது பக்கம் வருதுன்னா வலது பக்கத்தில் அதில் வர ஷேப்பை வச்சு என்ன எலிமெண்ட் வருதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த எலிமெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பண ரீதியான விஷயம், ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் இல்லை ஒரு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் இந்த ஒரு இடது பக்கமாக வரக்கூடிய விஷயத்தில் இடது பக்கமாக வரும்பொழுது
வருது அப்படின்ற மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறோம். நமக்கு வந்து ஏன்னா இது கண்டுபிடிக்கிறது வேறு நிறைய டெக்னிக்ஸும் இருக்குது, நமக்கு வீடியோவில் சொல்லி விளக்க முடியாது. இது ஒரு நீண்ட ஒரு பயிற்சி மாதிரி தான் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எர்த் எலிமெண்ட், அதாவது நிலதத்துவத்தை சார்ந்தோ நீர் தத்துவத்தை சார்ந்தோ வந்ததுன்னா, வாட்டர் எலிமெண்ட்டோ அல்லது நிலதத்துவமோ வந்தது அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்தால் 100% நம்ம வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள், நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ அது மாதிரியான விஷயங்களாக நடக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட். இதே ஈஸியாக அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தையும் நம்ம வந்து செய்யக்கூடிய முறைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த சாஸ்திரத்தில்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த சுஷும்னா அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன், இந்த சூன்யம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மெத்தட்ல எந்த ஒரு அவசரமாக இருந்தாலுமே நம்ம முக்கியமான விஷயங்களை அந்த டைம்ல செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு டாக்டர் கிட்ட போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, பண விஷயமா கடனை வாங்குறது, அல்லது வேற ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே நாம் அந்த சூன்யம் வரக்கூடிய நேரத்திலே நாம் செய்தோம் என்றால் அந்த விஷயம் நடக்காது. அதுதான், அதனால தான் அது சூன்யம்ன்றோம். சூன்யம் அப்படிங்கிறது இறையுடன் கலத்தல். அந்த இறையுடன் கலத்தல் அல்லது சித்த வழிபாடு என்ன விஷயமோ அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாடுவதற்குண்டான விஷயமாக நாம் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். அது மாதிரியான விஷயமாக செய்யறது. அந்த ஒரு டைமை நம்ம வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வரும், அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது இப்போ என்ன சேனலில் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமுமே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து கையில் வச்சு பார்க்கறது அப்படின்றது. இப்போ நம்ம வந்து கையில் வச்சு இதில் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்போ என்னுடைய ஃபாலோவர்ஸ்லேயே வந்து கன்சல்டேஷனுக்கு வரவங்க கிட்ட அந்த ஆண் குழந்தை வேணும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நிறைய அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, லட்சமாக செலவு பண்ணி தான் மிச்சம் அப்படின்னு சொன்னவர்களுக்கு பல காலங்கள் கழித்து இந்த மூச்சை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சொன்ன நபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஸோ அப்போ அது வந்து ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு ரொம்ப எளிதான இந்த ஒரு விஷயமாக சொல்கிறார்கள். அப்போ வந்து என்ன அந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால், ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா, ஆண் இருக்காரு இல்லையா, ஆண் வந்து பார்த்தோம்னா அவருடைய மூச்சு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா வலது பக்கமாக வரக்கூடிய, அதாவது பிங்களையில் வரக்கூடிய நேரமாகவும், பெண்ணுக்கு வந்து இடகலையில் வரக்கூடிய நேரமாக, அதாவது இடகலையில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்டிவ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உள்வாங்கிக் கொள்வது. அப்போ இந்த இது அப்படின்றது வந்து செலுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆகும். அப்போ அந்த பிங்களை அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சூரியகலை, சந்திரகலை, சூன்யம்னு வாங்க தமிழ்ல. சூரியகலை, சந்திரகலை, சூன்யம் அப்படின்னுவாங்க. இதுல வந்து நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம இதுல பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா வலது பக்கமா நம்ம மூச்சு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சரமான காரியங்களையும், இடது பக்கம் வரும்போது ஸ்திரமான காரியங்களும் பண்ணணும். சரமான காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வலது பக்கமா சரமான காரியங்கள் அப்படின்னா வேகமா முடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு முடிச்சே ஆகணும் உடனடியா அப்படின்னா வலது பக்கமா வந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைம்ல செஞ்சோம்னா முடிஞ்சும். அந்த டிசிஷன். ஆமா, ஆக்ஷன் ஓரியன்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வலது பக்கமாக செய்யக்கூடியது. வெல்த் ஓரியன்டட், மைண்ட் ஓரியன்டட், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீண்ட காலம் எனக்கு இருக்கணும், அதாவது டக்குன்னு முடியணும் ஒரு காலம். அதாவது என்ன சொல்லி இருக்கிறது கிரந்தங்கள்னு பார்த்தோம்னா, இந்த வலது பக்கமாக வரக்கூடிய ஒரு மூச்சானது டைம்ல வந்து பார்த்தோம்னா நாம் குரூர சாதனைகளை செய்யறதும், இடது பக்கமாக வரக்கூடியது சௌமிய காரியங்களை செய்வதும் அப்படின்ற மாதிரி. குரூர காரியங்கள்னா கெட்ட விஷயம்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து ஆக்ஷன் ஓரியன்டா ரொம்ப வேகமாக சில விஷயங்களை முடிக்க வேண்டும், உடனடியாக நம்ம வந்து இந்த காரியம் எனக்கு நடந்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து வலது பக்கம் அப்படின்ற மாதிரியான இமீடியட்டாக ஏதாவது ஒரு டிசிஷன் இருக்கணும், இமீடியட்டாக எதையாவது ஒரு காரியத்தை முடிச்சாகணும் அப்படிங்கும்போது வலது பக்கமாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணால் போதும். அது அவங்க முடிக்கிற வரைக்கும் வலது பக்கமாக வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் பிரெயின் அண்ட் ஸ்பைன், எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே அது மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து சொல்லுவோம்னு வைங்களேன். ஸோ அப்போ இடது பக்கமாக வருவதற்கு வெல்த். இப்போ இந்த குழந்தை பிறப்பை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நான் ஆணுக்கு வந்து பிங்களையிலும் பெண்ணுக்கு வந்து இடகலையிலுமே வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் வந்து தாம்பத்தியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது நாம் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் வந்து அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ காலங்கள் கஷ்டப்பட்டு இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அது சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? அது அவங்க அவ்வளோ பேரை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு செல்வம் செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயமா. பட் இதில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அப்போ இதுக்காக நான் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, சில விஷயங்களுக்கு இதுக்காக நான் எப்படி வெயிட் பண்ண முடியும், எப்படி இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும், அதுவும் நம்ம வந்து குழந்தைக்காக நம்ம வந்து இது பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றலாம் கேட்பாங்க, நினைப்பாங்க மனசுக்குள்ள. அந்த நபர்களுக்கு எல்லாமே இதை மாற்றிக்கொள்வதுமே ரொம்ப ரொம்ப எளிது.
ஆனால் அடிக்கடி இதை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தானாக கொஞ்சம் காலங்களில் மாறும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகலாம். இனிஷியல் டைமுக்கு இப்போ நம்ம நிறைய மணி மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு சின்ன சின்ன நாட்களில் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு 4-5 தடவை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு, அது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொல்லைகளை கொடுக்கக்கூடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு சுவாசத்திலே ஏதாவது ஒரு தொல்லை இருக்கிறது அப்படின்ற மாதிரியாகவோ அல்லது அவர்களுக்கு அதீத கபம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த கபம் இருக்கக்கூடிய நேரத்திலும், அதே மாதிரி மூச்சு அடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மூக்கடைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்திலும் எல்லாம் இதை செய்தால் வேலை செய்யாது. இயல்பாக அவர்களுக்கு மூச்சு வரக்கூடிய ஒரு தருணத்தில் இதை செய்யும்போது தான் வரும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து துறவிகள் இருப்பார்கள் அல்லவா, நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம். இந்த துறவிகள்லாம் ஒரு தண்டம்னு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தண்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா இதை வந்து இந்த பக்கத்தில் இங்கே வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயமா இருக்கும், இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம அகத்தியர்லாம் படத்தில் பார்த்தோம்னா எப்பவுமே இங்கே ஒரு முட்டு கொடுத்துட்டே நடந்துகிட்டு இருப்பாரு, கையில் ஒரு இதை வச்சுட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. அது சும்மா இல்லை, நம்ம ஏதோ தமாஷுக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் மூச்சை மாற்றும் கருவி. அவங்க காலகாலமாக அவர்கள் செய்யக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உக்கிர மந்திரங்கள் எல்லாமே வந்து சூரியகலையிலும், சௌமிய மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சந்திரகலையிலுமே செய்து வந்திருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சித்தியானது. சேஞ்சிங் டெக்னிக். இந்த வந்து நம்ம தண்டம் வந்து வாங்கி நம்ம வந்து டெய்லி வீட்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணுமான அவசியம் கிடையாது. அதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, நம்மளோட கையை எப்படி வலது பக்கம் இப்போ பார்த்து இப்போ நம்ம ஜஸ்ட் வி ஹேவ் டு என்ஷூர் நமக்கு எங்கே வருதுன்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூச்சு வருது, இப்போ மூச்சு வரும்போது ரெண்டுலேயும் வருது. ரெண்டுலேயும் சீராக வருதா? இல்லை, ஒன்றில் தான் சீராக இல்லையா? ஒன்றில் அதாவது இல்லை அந்த ஸ்பீட் நமக்கு நிறைய டைமில் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டவுட் தான் இருக்கும். ரெண்டுலேயுமே எனக்கு மூச்சு வருது, அது எப்படி ரெண்டுலேயும் வராமல்? அப்படி இல்லை, எதில் சீராக வருகிறது, எதில் வந்து முழுமையாக வருகிறது அப்படின்னு இன்னொன்று லைட்டாக வரா மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு ரைட்டில் ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அப்போ அது என்னென்னா அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ கற்றுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து சொல்கிறோம். அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ ரைட்டில் வருது, நமக்கு வந்து லெஃப்ட் நம்ம வந்து இதை மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லெஃப்ட்ல வரணும், ஆனால் ரைட்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த ரைட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் வலது பக்கமாக இதை அழுத்தி கொண்டேன். அதாவது எந்த பக்கமாக வரணுமோ, எந்த பக்கமா மூச்சு வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல கையை வச்சு அழுத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது மாதிரி செய்யறதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். இது கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து சில பேருக்கு வந்து அழுத்தம்னா ரொம்ப பிடிச்சி நசுக்காம ஜென்ரலா ஒரு அழுத்தம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பில்லோ டெக்னிக் அப்படிம்பாங்க. ஒரு தலகாணியை வந்து இந்த இடத்துல வச்சு அழுத்திப்பாங்க. அதாவது அந்த தண்டம் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இது செய்யும். அந்த ப்ரெஷர் டெக்னிக் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகளும் மகான்களும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கையில் வச்சிருக்கிறத நம்ம வந்து இதெல்லாம் இப்போ தரித்திருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை படித்து தான் அந்த டைமில் வந்து படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அந்த டைமில் எடுத்த பெருமக்கள் எல்லாருமே அது மாதிரி தான் படம் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க எடுத்த போது அவங்களுக்கு அது எதுக்காக அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதை நம்ம அப்படியே படத்தில் காமிச்சிருவோம் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்குடைய காரணம் இதுதான். இது வந்து சும்மா அவங்க கையில் வச்சுக்கிட்டு போல, ஏன் அது பாட்டு கையும் காலம் சும்மா இருக்கு, அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு போலாம். அதான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ நமக்கு மக்களுக்கு போய் தெரிய வரும் இல்லையா, எதனால அவங்க அப்படி வச்சாங்க அப்படிங்கிறது. எடுக்கிறவங்க அவங்க நார்மலாக எடுத்துருவாங்க. ஆனால் இவ்வளோ விவரமாக நீங்கள் டீட்டெயில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது அப்போ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம வந்து தலகாணி அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கணவரும் மனைவியும் சேர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது கணவர் வந்து முதல்ல அவர் ரைட் சேனலில் மாற்றிக்கிறதுக்கு இடது பக்கமாக அவர்கள் தலகாணியை வைத்து அவர்கள் வந்து பண்ணிட்டு இதாகிடணும். அந்த சிமிலர் டைம்லேயே வந்து பார்த்தோம்னா மனைவிக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அவங்களும் அவங்க இடது பக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது. பிறகு அவர்கள் இணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 100% குழந்தை மலடுக்கும் குழந்தை பிறக்கும் என்று பரமேஸ்வரிக்கு சொல்லி இருக்கிறார். இது சிவஸ்வரோதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வாக்கியம். இது கடவுள் கொடுத்த வாக்கியம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மைண்ட் லெவல்லையுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம். உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் சொல்றாங்க, இந்த பீரியட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லாருக்குமே வந்து மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி சொல்லியிருக்காங்க.
அது மாதிரியான டைமில் அந்த நாட்கள் முழுவதுமே அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சித்தார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் அலைய வேண்டியதில்லை. உடலிலே வந்து அவர்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஒவ்வொன்றும் இது டெஸ்ட் பண்ணி அவங்க உடம்பு கஷ்டம் அப்படின்னு இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெயினாக நமக்கு வந்து பார்த்தோம்னா பணச்செலவு அப்படின்ற மாதிரியான விஷயமுமே இருக்காது இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த மூச்சு அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள் தான் அனைத்து விஷயங்களுமே அடங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா அனப்பன் சத்தின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக மெடிடேஷன்ங்கிறது பண்ணவே முடியாது. மெடிடேஷன்ங்கிறது செய்வது கிடையாது. மெடிடேஷன் என்பது நிகழ்வது. தியானம் என்பது நிகழ வேண்டுமே தவிர தியானம் என்பதை நாம் செய்ய முடியாது. தியானம் என்பது நிகழக்கூடியது. நாம் வந்து அதற்குண்டான முயற்சியை செய்கிறோம். தியானத்திற்குண்டான முயற்சியை செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய தருணத்திலே நமக்கு நிகழக்கூடிய விஷயத்தை தான் தியானம் என்கிறோம். அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டை நமக்கு வந்து வெளியில எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்குள் நம்மே பார்த்து கொண்டு நாமே அந்த அனைத்து விதமான சந்தோஷங்களையுமே உணரக்கூடிய ஒரு தருணம் என்றும் சொல்லலாம். நம்மளுடைய தாயின் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மகிழ்வாக இருந்திருப்போமோ, எந்த மாதிரி ஒரு செக்யூர்டா இருந்திருப்போமோ, அது மாதிரியான ஒரு செக்யூர்டான ஒரு விஷயமாகவும் நிம்மதியான தருணமாகவும் நிகழக்கூடியதை நாம் தியானம் என்கிறோம். அந்த தியானம் என்பதை நாம் வந்து நிகழ்த்த முடியாது, அது நிகழ வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த நிகழ்வதற்குண்டான ஒரு முயற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்றதுக்கு ஒரு நிறைய பேருக்கு நான் உட்காந்து பார்த்தேன், எனக்கு மெடிடேஷனே வரலை அப்படின்வாங்க. கமர்ஷியலும் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. யாருமே மெடிடேஷன் பண்ண முடியாது. மெடிடேஷன் அது தானா நிகழணும், அதுக்குண்டான முயற்சியை தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் யாரும் சொல்லலைன்னு வச்சுட்டுங்களேன். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையா மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. தியானம் டெய்லி தியானம் செய்யுங்கள்ங்கிறாங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அது தியானம் நிகழ்கிறதா? அப்ப அந்த தியானம் நிகழ்கிறதா அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வியுமே இருக்கு. அந்த தியானம் நிகழ்வது அப்படிங்கிறது நாம வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம தனியாக இருக்கும்போதே செஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப இது மிகப்பெரிய ஒரு யோக கலை. நான் சாதாரணமா சொல்றேன் இதை. இது பாருங்க, உங்களுடைய 2 மூக்கு நுனி இருக்கு இல்லையா? நம்ம மூச்சு விடுறதை நம்ம என்னைக்காவது கவனிக்கிறோமா? நமக்கு தெரியாது, தானா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மூச்சு 2ம் வரக்கூடிய ஒரு மூக்கின் நுனியை நீங்கள் கவனித்து பாருங்களேன். சும்மா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கவனிச்சு பாருங்க. கையெல்லாம் வைக்க வேண்டாம். மூக்கு நுனியை பார்த்து மூக்கு நுனியின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த மூச்சு வரக்கூடிய தன்மையை வந்து நீங்க உணருங்க. அவ்வளவுதான். அது பண்ணி பாருங்களேன். இந்த நிலையிலே நீங்கள் எதுவும் பேச முடியாது. இதை நீங்க வீட்டில் கூட போய் பண்ணி பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எண்ணங்கள் வராது. எண்ணமற்ற நிலை தான் தியானம். எந்த எண்ணங்களுமே வரக்கூடாத நிலை, எதுவுமே இல்லாத ஒரு வெற்று நிலை, அந்த நிலை தான் தியானம். தியானம்ங்கிறது அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லாததுதான் தியானம். நம்ம கண்ணை மூடி 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 4 மணி நேரம் உட்காந்துருப்பேன், தியானத்துல மூழ்கிடுவேன். அதெல்லாம் எதுவும் மூழ்க முடியாது. உள்ள வேற எல்லாம் என்னென்னமோ மூழ்கிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயம் இல்லாமல் எதுவுமே இல்லை, பிளாங்க், ஒண்ணுமே இல்லாத பிளாங்க் ஸ்லேட்டா நாம எப்ப இருக்கோமோ அதுதான் தியானம். அந்த பிளாங்க் ஸ்டேட் அப்படின்னு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய நிலையை கடந்து செல்ல வேண்டும். அர்ஜென்ட்டா நம்ம ஏதாவது சில விஷயங்கள் நம்மளுடைய அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகணும், அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம தொடர்ந்து கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த விஷயத்துக்கு லீட் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அது லீட் பண்ணும். இந்த விஷயத்தை வைத்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கும் இருக்கு. இதுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த மூச்சை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னே பார்த்திருப்பீங்க, அது கொஞ்சம் வேகம் எடுப்பதை உணர ஆரம்பித்திருப்பீர்கள். அப்படி வேகம் எடுத்து அதை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் வேகம் எடுக்கும். சிறிது காலம் கழித்து அந்த வேகம் குறைய ஆரம்பிக்கும். வேகம் குறைய மூச்சினுடைய வேகம் குறைய நம்மளுடைய ஆயுளும் நம்மளுடைய ஆன்மா சக்தி, அந்த உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியதும் அதிகரிக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் நமக்கு வந்து கவனம் இருந்ததுனாலே போதும். இதுக்கு வந்து அனப்பன் சதி என்ற ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரியான விஷயம் பண்ணி பார்த்தா நமக்கு நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ உங்களால் சிந்திச்சு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிங்க நான் சொல்கிறேன்னா உங்களால் யோசிக்கவே முடியாது. இது நீங்கள் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா தெரியும். எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிறது அனப்பன் சக்தியால் முடியும். ஸோ அப்போ அந்த மூச்சு அப்படின்ற விஷயத்தை வைத்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காரணமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரியான நம்ம நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு ஒரு லைட்டான ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. இன்னொன்று வந்து அவங்க
அவங்களே ஏதோ அடிக்கடி ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எதையாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் இது யூஸ்வலாக நடக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் கை தேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்மா அட்டாக் வரும் இல்லையா, சடனாக வந்து அந்த வரும் இல்லையா, அப்போ வரும்பொழுது அவர்கள் எந்த நிலையிலே இருந்தார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தெரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு ரைட் சைடில் வந்துகிட்டு இருக்கு, பிங்களையில் வந்துகிட்டு இருக்கு, அப்போ திடீர்னு ஆஸ்மா அட்டாக் வருது. டக்குன்னு வந்து பார்த்தோம்னா அந்த பிங்களையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சை சின்ன ஒரு காட்டன் பால்ஸ் வச்சுப்பாங்க, இல்லைன்னா விரல் வைத்து மூடுவார்கள். அதுக்கப்புறம் இது தானாக வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அப்படி வரும்போது பார்த்தோம்னா அந்த அட்டாக் நின்றுடும். ஹெவி பெயின் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வருது உங்களுக்கு, எதர் இன்னர் ஆர் அவுட்டர் பாடியில் வருது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கை சுலுக்கிக்கிச்சு அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை கையில் கீழே லைட்டாக ஏதாவது வெட்டுப்பட்டுருச்சு, அவுட்டர் பாடியில் உங்களுக்கு அது மாதிரியான வலி வருது. அந்த மாதிரி வலி உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த வலி தோன்றக்கூடிய நேரங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப நாளாக இங்கே வலி இருக்குது, நான் இப்போ பண்ணி பார்க்குறேன்னா நடக்காது. வலி டக்குன்னு உங்களுக்கு தோன்றும் அல்லவா, அந்த வலி தோன்றக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு மூச்சு எந்த பக்கமாக வருதுன்னு பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதர் சைடு வழியாக நீங்கள் மூச்சு விட ஆரம்பிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 10 minutes அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வலி நின்று போயிடும். ஓகே, எனக்கு நேத்திலேருந்து கை வலிச்சிட்டு இருக்கு. அதுதான் அப்போ அந்த சொல்கிற விஷயத்த செஞ்சு ஆமாம் அதாவது அந்த அப்போ வலியை நீங்கள் மீண்டும் எப்பொழுது உணரக்கூடிய தருணமோ அந்த தருணத்தில் செய்வேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டாக சில பேருக்கு 24 hours எனக்கு வலிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போய் தான் நம்ம வந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம வந்து கற்றுணர்ந்து தான் அவர்கள் செய்ய வேண்டும். ஓவர் வீடியோஸில் வந்து அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது சிரமமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்ச தத்துவங்கள்னு சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்ச தத்துவங்கள் ஆகட்டும், அவங்க காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய விஷயங்களே செய்யணும். அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை மாதிரி இருக்கவங்க தான் நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். இது மக்களுக்கும் இதெல்லாம் போய் சேரட்டும் அப்படி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். இப்போது நமக்கு வந்து அன்றாட இதுக்கு வந்து பண விஷயங்கள் தேவை இருக்குது இல்லையா, அது வந்து எப்படி நம்ம அதை இது பண்ணிக்கலாம்? அன்றாட பணம் விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எப்பொழுது இடகலையிலே நமக்கு எப்பொழுதெல்லாம் சுவாசம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் செய்யக்கூடிய தானம் எந்த தானமா இருந்தாலும் இடக்கலையில வரும்போது ஆமாம், அது இயல்பா வரும்போது அந்த மாதிரி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். நம்ம அதை மாத்திக்கிட்டு பண்றதுன்றது ஒரு விஷயம் இருக்கு, அது மாதிரி செய்யலாம். பட் ஆனால் நம்ம வந்து அது எப்படியுமே உங்களுக்கு வந்து செயற்கையான ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து இந்த தானம் அப்படிங்கிறது நம்ம எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பது. இப்போ ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து உட்காந்து ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக மாற்றி தான் நம்ம வந்து செய்கிறோம். அது நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பலனுக்கு அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்கிறோம். ஆனால் பரமேஸ்வரன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இடகலையிலே வரக்கூடிய பொழுது, சுவாசம் வருகின்ற பொழுது எவனொருவன் தானம் செய்கிறானோ அந்த தானத்தினுடைய பலன் 10 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. அது உணவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்னுடைய அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பணத்தை வந்து அங்கங்கே ரோட்டில் வந்து ஒரு சில இடத்துல 10 ரூபாயா இருக்கட்டும், 50 ரூபாயா இருக்கட்டும், உங்களால் என்ன முடிஞ்சதோ அங்கங்கே யாருக்கும் தெரியாமல் கீழே போட்டு விட்டு வெந்து விடுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் ஆமாம், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆமாம், தாராளமாக செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. பணம் நம்ம அப்படியே போட்டுட்டு வந்தோம். ஆமாம், நம்ம எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல மறைத்து வைக்கலாம் அல்லது கீழே போட்டு விட்டு விடலாம். எந்த ஒரு திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடணும். நம்ம வைக்கிறத யாரும் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தா உடனே அதே நபரே வந்து எடுத்துட்டு வருவாரு இல்லையா. அது 10 ரூபாயா இருந்தாலும் எடுப்பதற்கு நபர்கள் இருப்பார்கள், 50 ரூபாயா இருந்தாலும் எடுக்கிறது நபர்கள். யாரும் பார்க்காத சமயமாக இருக்க வேண்டியது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நாம வந்து அதை யார் எடுக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்காம இருக்க வேண்டியது. இது மாதிரி அதை ஒரு சில பர்டிகுலர் முகூர்த்தத்திலலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அதுக்குண்டான பலன் வந்து ஏகப்பட்ட பலனாக இருக்கும். அதுவும் வந்து பல்வேறு பல நூற்றுக்கணக்கான நபர்கள் அதை செய்து பலனடைந்து வந்து கொண்டிருக்காங்க. ரெகுலராகவே அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி பணமாக நம்மளால் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் அந்த இடது பக்கம் வரும்போது. அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தானங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ அந்த காலத்துலலாம் ஸ்வர்ண தானங்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ நமக்கு அது வாய்ப்பு கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. பணம் 10 ரூபாயா இருந்தாலும் அது பணம் தான். ஸோ 10 ரூபாங்க யாராவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இன்னொரு டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாரோ இருக்கும். அது மாதிரியான விஷயமா கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யார் 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ
எந்த ஒரு விஷயமா நம்ம வந்து கொடுக்கறதாகட்டும் அல்லது வந்து சாப்பாடாக நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இடகலையிலே வரக்கூடிய நேரத்தில் செய்ய வரவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருமாறு கோடிக்கணக்கான செல்வங்கள் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பணம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இப்போ இறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அது மாதிரியான ஒரு கிரந்தங்கள் எல்லாம் செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மி சேருவாள் என்பது தான் கொடுத்திருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது ஜென்ரல். நம்ம வந்து ஒரு நாளைக்கு எழுந்திருக்கும் பொழுதே நமக்கு வந்து பார்த்தோம்னா சூரியகலையில் உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பிங்கலையில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காலையில் எழுந்துக்கிறோம். கண்ணை திறந்த உடனே பிங்கலையில் வருதா விடகலையில் வருதான்னு பார்க்குறோம். பிங்கலையில் வருது அப்படின்ற அதாவது சூரியகலையில் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருப்போம். பயங்கர ஆக்டிவாக இருக்கும். நமக்கு அது சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்காது. இடகலையிலே வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னா அந்த நாளிலே நாம் ஆழ்ந்து சிந்தித்து பல செயல்களை செய்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இப்போ இந்த ஷேர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் பிங்கலையில் பண்ணால் அதற்கு உண்டான இடகலையில் பண்ணால் அதற்கு உண்டான பலன் நிறைய இருக்கும். ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா? ட்ரேடிங் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில் போடுவாங்க 2 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் பிங்கலையில் பண்ணோம்னா பெனிஃபிட் இருக்கும். அதாவது ட்ரேடிங் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் இம்மீடியட்டாக நமக்கு பணம் வரணும் பண்ணுறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு 1000 ஷேர் வாங்குறாங்க. அதை வந்து ஒரு 30% வந்தோன்னா அதை வித்துட்டு வெளியில் வந்துடுறாங்க அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. இவங்க எல்லாமே ரைட் நாஸ்ட்ரலில் வர டைமில் அது மாதிரியான விஷயங்கள் செய்தார்கள் என்றால் அதுக்கு உண்டான பலன் அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு வேறு வழி கிடையாது. அது வரைக்கும் எது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எது ஷேர் ஏறிடும், இல்லை அதை நம்ம வந்து மாற்றிக்க தான் வேணும். நம்ம இது மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம மூடிக்கொண்டு இருந்துட்டு இப்படி பண்ணும்போது அது இயல்பாக மாறும். இன்னொன்று வந்து முகத்தில் வந்து ஷவர் இருக்குல்ல, ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு முகத்தில் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய சேனல் சேஞ்ச் ஆகும். ரைட் வந்து லெஃப்ட்ல மாறும், லெஃப்ட் வந்து ரைட்ல மாறும். அது மாதிரியான விஷயமா இருக்கு. அந்த காலத்துலலாம் முகத்துல தண்ணி எடுத்து தெளிச்சு பார்க்கலாம். அது மாதிரியான விஷயமா பண்ணுவாங்களாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யறது அப்படின்றது பலன் தரும். நான் சொன்ன மாதிரி இந்த பில்லோ டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பலன் தரக்கூடியது. ஸோ இந்த இம்மீடியட்டா நமக்கு ஏதாவது ஒரு செல்வம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரைட் நாஸ்ட்ரல்ல வரக்கூடிய விஷயத்தை, அதாவது பிங்கலையிலே சூரியகலையிலே வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் வரக்கூடிய டைம்ல அவங்க செய்யறதுங்கிறது நல்ல பலன் தரும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இப்போ ஒரு ஷேர் வாங்க போறேன், எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு, இல்லை என் பிள்ளைக்கு எனக்கு வரணும், இல்லை எனக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு வரணும், இல்லை சொத்து வாங்க போறேன், அது சொத்துக்கு நான் வந்து இஎம்ஐல ஏதாவது வாங்க போறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு நீண்ட கால ஒரு விஷயம். பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்கு வந்து பிஸ்னஸ் திறமா இருக்கணும். நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு எனக்கு திறமா எனக்கு பிஸ்னஸ் பலன் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயம் நீண்டகால பலன்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை இடகலையிலே சந்திரநாடியிலே வரும்பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் உடனடியாக அதற்குண்டான பலனை நமக்கு காமிச்சிடும். அது காலங்காலமா அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா இடைகலையில வரக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் இப்போ நான் நிறைய மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ மந்த்லி மந்த்ராஸ் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஓன் மந்த்ராஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது 4-5 வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 13, 14 வருடத்துக்கு மேலே ஏகம் அநேகம் மனிதனம் வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை எண்ணுள்ளே வந்தேறும். இதெல்லாம் பல அன்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரியான விஷயங்கள் மந்திரங்கள்லாம் இருக்கு. அஃபர்மேஷன்ங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இதற்கு எல்லாமே ஒரு அதிகப்படியான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மந்திரங்களாக அந்த மந்திரங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆக்சுவலி உங்களோட ஒரு மந்திரம் நம்ம இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது அதை வந்து அந்த இது ஒயிட் வர பக்கம் பிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வந்து சென்று வா திரண்டு வான்ற ஒரு விஷயம் ரொம்ப முன்னாடி ரொம்ப காலமாச்சு. அது எப்பவும் சில நேரம் அது ஞாபகத்துக்கு வரும். சரி சேஷாவதி சார் சொல்லியிருக்க அதை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிச்சிட்டு ரூம்லயே பிடிச்சிட்டு போய் கொடுத்துட்டு சென்று வா திரண்டு வான்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பேன் நான். அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணேன். ஆனால் கண்டினியூஸா எனக்கு பார்க்க முடியாதனால இந்த அளவுக்கு உங்களுடைய ஷெட்யூல் அந்த மாதிரி இல்லையா? ஏன்னா காலையில போனேன்னா நைட்டு 9:30 ஆகிடும் வரதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தூங்குறதுக்கும் திரும்ப ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் சரியாக இருக்கும். அதனால பெருசு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷன் விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதாவது தியானம். அந்த தியானம் வந்து எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. ஏன்னா அதுல அந்த கான்சென்ட்ரேஷன் வச்சாதான். இப்போ நீங்க மூக்கு நுனியே பார்க்க சொன்னீங்க, அந்த ஒரு நிமிஷம் எனக்கு வேற எதுலையும் கான்சென்ட்ரேஷன் போகல. ஆனா மோஸ்ட்லி டைம் பார்த்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் வேற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு என்ன ஒர்க் பண்ண போறோம், இன்னைக்கு போயிட்டு என்ன செய்ய போறோம், வீட்டில் என்ன செய்யலாம், அதுதான் நமக்கு அந்த போய் உட்காரும்போது அந்த மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது.
பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உட்கார நேரத்தில் யாரோ ஒருத்தர் வருவாங்க, கூப்பிடுவாங்க. இன்னைய வரைக்கும் என்னோட ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்குது. இதில் நிறைய உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த கைகளில் கூட நம்ம வந்து சக்கராஸ் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல சக்கராஸ் இருக்க மாதிரி கையில் இருக்குது. ஹேண்ட் சக்கராஸ் ஆக்டிவேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் கொடுத்தாங்க ஒரு 4 வருஷம் முன்னால். கைகளில் இருக்கிறது, கால்களில் இருக்கிறது. நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி தானே நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர். நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல்னு சொல்லிட்டு கீழே வச்சிருப்போம். மேலே ஃப்ளாட்டில் வந்து மேலே வீட்டில் நமக்கு வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதோட ஒயர் எங்கே போகுதுன்னா எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா கீழே கண்ட்ரோல் பேனலில் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கும். அது மாதிரியான குட்டி குட்டியாக நிறைய போயிட்டு இருக்கும். இது மாதிரி தானே உடம்பும் நமக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இந்த அனப்பன் சதியை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாகவே வைப்ரேட் ஆகும். உங்களுடைய கைகளை வந்து தானாக அந்த இணைக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நான் அதுவும் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி கைகள் வந்து இப்படி இருந்து கொண்டே இருக்கும்பொழுது அப்படியே தானாகவே இணையும். அது மாதிரியான ஒரு விஷயமாக நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். கைகள் கால்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சக்தி ஏறுவது அப்படின்ற மாதிரியான சக்தி அப்படின்றது வந்து நாட் எனர்ஜி, அப்படி எனர்ஜி தான், பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் எனர்ஜி கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து கண்டிப்பாக உணர ஆரம்பிக்கும். என்னமோ ஒன்று புதுசாக நமக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் ஆகும். ஆமாம், அது நிஜமாவே இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். நீங்கள் சொல்கிறதுக்காகவாது நான் அதை போய் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜனங்க மத்தியில் வந்து போய் சேர்றது கிடையாது. நிறைய பேர் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் மெக்கானிக்கல் லைஃப் ஆயிடுச்சு. ரோபோ மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ரோபோ மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதை புரியறதுக்கான இதில் ஒரு சிலரை மட்டும் நான் உன்னிப்பாக கவனிப்பேன். மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துட்டு அப்போ தான் எல்லாம் இந்த வேணும் அரவிந்த் சார் அப்படி தான் பண்ணுவார், பார்த்துருக்கேன். அவர் கண்டினியூஸாக அப்படி தான் இருக்கும். இந்த அனப்பன்சதியெல்லாம் நம்ம 2 மினிட்ஸ் பண்ணால் கூட போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது யாராவது ஏதாவது கூப்பிடுவாங்க, அது நம்மளுடைய காதிலேயே கூட விழாது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இருப்போம். அது அப்புறம் அவங்க முன்னால் வந்து நின்னாங்கன்னா தான் எனக்கு தெரியும். அது மாதிரியான நம்ம கண்கள்லாம் திறந்த நிலையில் தான் இருக்கும். சில பேர் அதை ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக கூப்பிடும்போது வர மாட்டேன்றாங்க, பார்க்க கூட இல்லைன்னு கூட யாராவது நினைக்கலாமா இருக்கலாம். இப்போ யாராவது பின்னாலும் குருஜின்னு கூப்பிட்டா கூட நம்ம வந்து அந்த யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. யாராவது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்தால் கூட நமக்கு சில டைமில் அப்படி அந்த 2 மினிட்ஸ் ஒவ்வொரு நிமிஷத்தில் நம்ம இதை செய்யலாம். அந்த ஒவ்வொரு நிமிஷத்தில் அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அந்த ஒரு தியானத்திற்குண்டான ஒரு நிலையை அடைவதற்கு அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகும். அது அந்த ஒரு நிமிஷம் கிடைச்சா ஒரு நிமிஷம் கிடைச்சா நமக்கு அந்த ஒரு நிமிஷம் நம்ம உள்ளுக்குள்ள அந்த ஒரு நிலையை அடைகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது மாதிரியான விஷயமா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சில விஷயங்கள் வந்து தவறாக போய் சேர்றது, கரெக்டாக போய் அடையிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தமே பார்த்தோம்னா பெரிய நபர்கள் எல்லாமே, அதாவது பார்த்தோம்னா பெரிய நபர்கள் இந்த சொல்லக்கூடியவர்கள் வந்து மார்க்கெட்டில் வெல் நோன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எல்லாமே அவர்கள் வந்து சொல்லக்கூடியது அப்படின்றது, அதாவது பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் வச்சிருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். அது மாதிரியான ஒரு ஆசிரமங்களாக வைத்துக் கொள்பவர்களும் தங்களை வந்து கடவுளின் ரூபமாக சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாமே அவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம்னா 4:30 to 6 அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது பிரம்ம முகூர்த்தமே கிடையாது. இதை பற்றி நான் ரொம்ப நாளாக கூவிக்கிட்டே இருக்கேன். அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 48 நிமிஷங்கள் தான் நம்ம வந்து ஒரு முகூர்த்தம் என்று சொல்லி அப்படி 30 முகூர்த்தங்களாக பிரித்திருக்கிறோம். அது மாதிரி 30 முகூர்த்தமாக பிரிச்சிருக்கோம்னு வைங்களேன். அந்த 30 முகூர்த்தமாக பிரிச்சிருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா காலையில் சூரிய உதயத்திலிருந்து தான் ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் ஆரம்பிக்குது. காலையில் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சூரிய உதயத்திலிருந்து 48 நிமிஷத்திற்கு ஒரு முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அந்த கரெக்டாக சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய 48 நிமிஷம் அதற்கு பெயர் வந்து ருத்ர முகூர்த்தம் என்று சொல்லுவோம். ருத்ர முகூர்த்தத்திலே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காலங்கட்டத்தில் நான் சூரிய உதயத்தில் எழுந்தோடனே சில விஷயங்கள் தெய்வ விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். தெய்வ விஷயங்களுமே உக்கிர தெய்வ வழிபாடுன்னு செய்யலாம். ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது செய்யலாம். ருத்ர ஜபம் செய்யலாம். என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் செய்யறது நல்லது. அதுக்கு முன்னால இருக்கு பாத்தீங்களா, இப்ப சூரிய உதயம் ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு 48 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 48 நிமிஷத்துக்கு பெயர் வந்து சமுத்திர முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த சமுத்திர முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான், நல்ல விஷயம் தான். அதுக்கும் முன்னால ஒரு 48 நிமிஷம் வரும் பாத்தீங்களா, அதாவது சூரிய உதயத்திற்கு 96 நிமிடங்களுக்கு முன்னால ஸ்டார்ட் ஆகக்கூடியது இருக்கு இல்லையா, 4:35 ஆமா, அததான் பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். அந்த 48 நிமிஷம் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துக்கு பெயர் தான் பிரம்ம முகூர்த்தம். அதை டெய்லி பண்ணிட்டு விதி முகூர்த்தம் என்று கூட சொல்லுவார்கள். அந்த விதி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா
சூரிய உதயத்திலேருந்து 96 நிமிஷம் முன்னால் கால்குலேட் பண்ணிட்டு அந்த 96 நிமிஷத்தில் கரெக்டாக கால்குலேட் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நிறைய ஆன்லைன் பஞ்சாங்கத்திலையும் போடுறாங்க, அக்யூரேட்டாகவே போடக்கூடியவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்தந்த நாளைக்கு அந்தந்த சிட்டிக்கு இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்வரங்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஏகம் அநேகம் மனிதனம் வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு 2 வார்த்தை, ஏராளம் எண்ணிக்கை அல்லது ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும், ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும், இது பணம் தினம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அது அந்த ஒரு விஷயம். இப்போ மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அந்த டைமில் அவங்க லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியாக, அதாவது இடகலை வழியாக வரக்கூடிய ஒரு விஷயமாக அவர்கள் வந்து பார்த்துட்டு இப்படியே கூட பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து அந்த மாதிரியான செய்யறதுங்கிறது ஒரு மெத்தட், அந்த மாதிரியான விஷயமா செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து இந்த விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட். இந்த விஷுவலைசேஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு அகத்தியராகட்டும், போகராகட்டும், திருமூலராகட்டும், பூசலாராகட்டும். பூசலார் வந்து நம்ம எக்ஸாம்பிளாகவே சொல்லலாம். நம்ம வந்து அவர் வந்து ஒரு கோயிலை கட்டி மனசுலேயே பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான, அதுக்கு தான் சிவன் போனார் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நம்ம வந்து சொல்லலாம் வைங்களேன். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த விஷுவலைசேஷன் இருந்ததுனால தான் அவரால் கோயிலாக அதை கொண்டு வர முடிந்தது. அந்த விஷுவலைசேஷன் நாம் என்னவாக மாற விரும்புகிறோம், இந்த நேரத்தில் உட்காந்துட்டு எனக்கு கடன் தீரணும், எனக்கு கடன் பிரச்சனை, அவன் வந்து என் வீட்டில் கத்தக்கூடாது, அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. நான் பொதுவாக சொல்லக்கூடியது என்ன சொல்லுவேன்னா, கடன் தீரணும்னு நினைக்காதீங்கன்னு. கடன் தீரணும்னாலே கடன் தீர்வதை நினைக்காதீர்கள். அதாவது நீ தேடுவது உன்னை தேடி வரும் என்று நான் வந்து அடிக்கடி சொல்லுவதுண்டு. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும். அப்போ நீ கடன்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தால் அது உன்னை தேடி வரும். அதன் காரணமான இருக்கக்கூடிய தொல்லைகள் தேடி வரும். பணம் வரணும்னு சொல்லு, பணம் வர வேண்டும். உன்னுடைய எண்ணம் வந்து ஒழுங்கா இருக்கு. நீ கடன் வந்தா, உனக்கு பணம் வந்தா கடனை கொடுத்துட போற, நீ பணத்தை வச்சுட்டே கடனை கொடுக்காம இல்ல. அப்ப உனக்கு பணம் வரணும்னு சொல்லி நீ சோர்ஸ் இல்லையா பார்க்கணும், ப்ராப்ளம் காஸ் பார்க்க கூடாது. வாட் இஸ் த காஸ்? அந்த காசை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. என்ன அதோடைய ரிசல்ட், அதுக்கு கொடுக்கக்கூடிய அதுக்கு தீர்வு, சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுவது அப்படின்றது ரொம்பவே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னும் ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பண ரீதியாக இந்த மாதிரியான சின்ன விஷுவலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இடகலையில் வரும்போது பண்ணுறது அப்படின்றது. இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் வந்து ராகு காலம் இருக்கு இல்லையா, நம்ம ராகு காலம் நல்லதில்லைன்னு சொல்லி வச்சுட்டோம். இந்த ராகு காலத்தில் வந்து பார்த்தோம்னா திங்கக்கிழமையில் வர ராகு காலம் நமக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். விஷுவலைசேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் வேலையெல்லாம் வரும் அழகாக. நம்ம காலையில் திங்கக்கிழமை காலையில் அந்த மாதிரியான ஒரு ராகுகால வேலையிலே உட்கார்ந்து கொண்டு விஷுவலைசேஷன் மெத்தட் நமக்கு இடகலையில் வர மாதிரியான ஒரு நிலையாக அவர்கள் செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த காட்டன் பால்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய மருத்துவர்களிடத்தில் இது மாதிரியான விஷயங்கள் தெரிந்து இந்த அசாம் மாதிரியான ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம். அவங்க வரக்கூடியவங்களுக்கு அவங்க கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது சொல்லும்போது காட்டன் பால்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா எங்கேயோ உள்ள போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு, ஆமாம், அதை எடுக்கிறதுக்கு அவங்க வேற டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும். அது மாதிரியாக கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லக்கூடியது, அவங்க வந்து யூடியூப் பார்த்துட்டு யாரோ ஒரு பஞ்சை உள்ள போட்டுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரியான ஒரு காரணமாக ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு அந்த அதனால தான் சில டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு வெளியில் சொல்ல முடியல. இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2013 காலங்களில் 14 காலங்களில் நான் அந்த மண்டபத்தில் எடுக்கும்பொழுதே எனக்கு 4-5 பேர் ஃபோன் பண்ணி, வாசி யோகிகள் ஃபோன் பண்ணிட்டு, இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு தெரியும், இதை நீங்கள் பப்ளிக்கில் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. எல்லாம் வயதில் மூத்தவர்கள். அவர்கள் சொன்னதுனால நான் அந்த பாடத்திட்டத்தையே மாற்றினேன். அது வந்து டீப்பா போட்டிருந்தேன். அந்த பாடத்திட்டத்தையே மாத்திட்டு எளிதாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதை மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அவர்கள் ஏதாவது தவறாக யூஸ் பண்ற மாதிரி வேற விஷயம் எதுக்கு வேணா அதை யூஸ் பண்ணலாமே, இதை போய் நீங்க சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அந்த டைம்லயே. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா பார்க்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அவசரத்துல டக்குன்னு எனக்கு கடன் தரணும், பணம் வரணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டு அவங்க ஏதாவது பஞ்சு எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமா போயிடும். அது உண்மைதான். ஏன்னா சில மனிதர்களுக்கு வந்து என்ன சொல்றோம்னு புரியாது. ரெண்டாவது வந்து முழுமையாக சொல்லிட்டாங்களே, முழுமையா அதை கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாம, அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முழுமையா கேட்டு அதை எப்படி செய்யணும்னு உட்கார்ந்து செஞ்சாங்கன்னா அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா, யார் கூட ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், இப்போ நான் யாராவது ஒருத்தர் பேசுறாங்க, என்னுடைய விஷயத்தை கேட்கவே மாட்டேறாங்க. மனைவிகளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கணவர் வந்து சொல்ல வச்சே கேட்க மாட்டேன்றாரு, நான் சொல்ற விஷயத்தையே அவங்க இது பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதுனாலும் சரி, இல்லை ஆண்களுக்கும் சரி, வேறு யாராவது மனைவி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சரகலையின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம்.
யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு நபர் ரொம்ப ஒரு கடுமையாக இருக்கக்கூடியவர் வருகிறார், அல்லது அவரை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறதுன்னு எல்லாமே இந்த சரகளின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு எந்த ஒரு நபரோ ஏதாவது ஒரு நபரை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவர்களுக்கு இடது பக்கமாக நின்று கொள்ள வேண்டியது. அந்த டைமில் உங்களுக்கு வலதுபுறமாக சுவாசம் வரணும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அது மாதிரி இருக்காருன்னா அவர்கிட்ட லெஃப்ட் சைடில் போய் நின்றுட்டு அந்த டைமில் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பிரெத் வரா மாதிரி நீங்கள் வந்து சேனல் நம்ம வந்து சொன்ன மாதிரி பில்லோ மெத்தடோ இல்லை வேற ஏதாவது ஒரு மெத்தட் வச்சு நீங்கள் கை வச்சோ அதை சேஞ்ச். அவர் வந்து ரைட் சைடில் இருக்கணும், நாம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். அவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தரை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, டாமினேட் பண்ணணும் எதுக்கு நினைக்கிறோம்னா நம்ம வந்து சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. பசங்களுக்கு கூட இது செய்ய வேண்டியிருக்கும் போல இருக்கு வர காலத்தில். இப்போ பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கூட அது மாதிரியான விஷயமா செய்யணும். ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான் நீங்க சொல்றீங்க. ஏன்னா இது வந்து நிறைய பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பொதுவாக எதிரிகளை எதிர்கொள்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ற மாதிரி, சபையில யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி, இப்போ மீட்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயத்துல. அதே நேரத்தில் நம்ம வந்து பாஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வலது பக்கம் மூச்சு போற மாதிரியான விஷயமா நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, நம்மளுடைய சுப்பீரியர்ஸோ அல்லது ஒரு பாஸோ இருக்காரு, அந்த டைம்ல நம்ம வந்து ரைட்ல இருக்க மாதிரியான விஷயமா போகாம இருக்கிறது நல்லது. லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரியான விஷயமாக போனா நமக்கு எல்லா விஷயமும் சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. அதே போல வந்து யாரையாவது ஒருத்தர் பெர்சுவேட் பண்ணணும், நான் சொல்ற பேச்சை வந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை போடுறேன் அவங்க கேட்கணும், டாமினேட் பண்ணணும்னு இல்லை, கேட்கணும், கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இடது பக்கம் அவர்கள் நிற்க வேண்டும். நம்மளுடைய இடது பக்கத்தில் அவங்க நிக்கிற மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய அந்த மூச்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல வரும். இது ரெகுலர் பிராக்டிசஸ்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாதாரணமாவே பண்ணி விடலாம்னு வச்சுக்கோங்க. காலையில நம்ம வந்து எழுந்திருக்கிறோம், காலையில எழுந்த உடனே பார்த்தோம்னா எந்த பக்கம் நம்ம மூச்சு வருதுன்ற மாதிரியான விஷயமா பேச ஆரம்பிச்சோம், அப்புறம் நம்ம வேற விஷயத்துக்கு போயிட்டோம் நினைக்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியாக எந்த பக்கம் மூச்சு வருதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது ரைட் சைடில் வந்தால் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ ரைட் சைடில் வந்தால் என்ன செய்ய வேண்டும், அந்த நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு நான் எழுந்துக்கிறேன் டெய்லியே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கானா, ரைட் சைடில் வந்ததுன்னா அதை நம்ம செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வலது கை இருக்குல்லவா, அந்த வலது கையை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வலது கையை சிறிது நேரம் பார்த்து இருந்து, வலது பக்கம் வந்தால் வலது கையை சிறிது நேரம் பார்த்து இருந்துட்டு வலதுபுறம் உடலிலே இருக்கக்கூடிய வலதுபுறம் முழுவதுமே தடவி கொள்ள வேண்டியது, கையால தடவிக்க வேண்டியது. தடவிட்டு வலது காலை வெளியிலே வைத்து நடக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த மாதிரியான விஷயமா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருந்தாலே நம்மளுடைய அடுத்த கால் நமக்கு பின்னால தான் போகும். அது மாதிரியான நொண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது, ரெண்டு காலம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான விஷயமா பண்ணணும். இதே இடது பக்கமாக வருகிறது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் சேம் திங், இடது பக்கமாக தான் மூச்சு வருது அப்படின்னா இடது பக்கமாக வருவதை அடுத்து இது மாதிரி சொல்லணும். சில பேர் இந்த மாதிரியான விஷயமா சொல்லும்போது எனக்கு ரெண்டு பக்கமும் வருது அகைன் வந்து இப்போ எல்லாரும் சொல்றது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் வருதுன்னு நினைப்பாங்க. ரெண்டு பக்கம் அப்படி ரொம்ப நேரம் வராது, அது கண்டிப்பாக அது ஆஸ் பயாலஜிக்கலி அந்த மாதிரி வராது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த மாதிரி அனாட்டமே கிடையாது, ரெண்டு பக்கமுமே எப்பவுமே வந்துகிட்டு இருக்காது. அது மாதிரி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது வேறு சில விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஒருவருக்கு தொடர்ந்து பல காலங்கள் இரண்டு பக்கமாக வந்து கொண்டு இருக்கிறதுனா அது வந்து நம்ம வந்து ஒரு ஆபத்தோட அறிகுறின்ற மாதிரியான விஷயமா கூட நம்ம வந்து சொல்லலாம். அது மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடது பக்கமாக வந்துட்டு இருக்கு, அப்போ இடது பக்கமாக இருக்கக்கூடியதை வைத்துட்டு அவர்கள் வந்து அந்த வேலையை அவங்க வந்து பார்க்க போகலாம். அப்படி அவர்களுக்கு காலையில் அந்த சுஷும்னா நாடி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரியான சந்தர்ப்பமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். காலங்காலத்தில் இருந்தோடனே உங்களுக்கு அந்த சூன்ய நாடி வேலை செய்யுது, அப்படியே படுத்த நிலையிலேயே நம்ம வந்து எழுந்திருக்காம இறைநாமம் சொல்லிக்கொண்டு இறையை நினைத்து கொண்டு கண் மூடி நம்ம தியானித்து கொண்டு ஏதாவது ஒரு மந்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எவ்வளோ மந்திரம் சொல்ல முடியுமோ சுத்தமாக இருக்கிறது அப்படின்றது நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா ஏதாவது அவங்க வந்து டாக்ஸின்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருந்ததுன்னா மூளை சரியாக வேலை செய்யாது. காலையில் எழுந்தோடனே இந்த ஹேங் ஓவர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிலையிலே அவர்களை வெறும் தெய்வத்தை நினைத்துக் கொள்வதோடு நிறுத்திக்கிறது பெட்டராக இருக்கும். மந்திரங்கள் பெருசாக வேலை செய்யாது அந்த மாதிரியான டைமில். ஸோ அப்போ அது மாதிரி அவங்க கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் அந்த மந்திரத்தினை அவர்கள் வந்து நார்மலாக இருக்காங்கன்னா அப்போ அவங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள அந்த சுஷும்னா மாறின உடனே அவங்களுக்கு எந்த பக்கம் வருது எந்த பக்கமாக சேனல் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த விஷயத்தை அவங்க செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து டெய்லியே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக், அந்தந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியாக சின்னமாக கொட்டி கிடைக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி தேர்ந்தெடுத்து எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரியாக நம்ம வந்து செய்யணும்,
வியாதிகளே இல்லாமல் எப்படி வாழ்வது, எப்படி வியாதிகள் வந்ததுன்னா அதை சமாளிப்பது எப்படி, அதை சீர் செய்து கொள்வது எப்படி, செல்வ ரீதியான விஷயங்கள் எப்படி அப்படின்றதுலேருந்து ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எதிரிகளை எதிர்கொள்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நம்ம சொல்லும்பொழுது வலது பக்கமாக மூச்சு வரும்படியான ஒரு விஷயமா நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் வெல்த்துக்கு நம்ம வலது பக்கம் சொல்லிட்டோம், இடது பக்கம் சொல்லிட்டோம், லெஃப்ட் இடகலைன்னு சொல்லிட்டோம். பிங்கலை அப்படின்ற மாதிரியான விஷயமா காலையில் எழுந்திருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, வீட்டிலேயே இருக்காங்க, தொல்லை கொடுக்குறாங்க, இல்லை வெளியில் எதிரிகள் மிக அதிகமாக தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தாங்க முடியாத தொல்லைகளாக இருக்கிறது, அவர்களுடைய தொல்லை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருந்தது. இவர்கள் நம்ம பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது இருந்ததுன்னா அதற்கும் ஒரு மந்திரம் கொடுத்திருக்கிறேன், ரத்தழி எரி என்கிற மந்திரம். அந்த ரத்தழி எரி, ரத்தழி எரி, ரத்தழி எரி பல பேர் பல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. நான் என்னெல்லாம் விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு வேற போன் பண்ணி சொல்றாங்க. இதை வேண்டாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எதுக்கு அந்த ரத்தழி எரிங்கிறது, டு ஸ்டாப் சம்திங். எந்த ஒரு விஷயமும் நமக்கு கெட்ட விஷயங்கள் நடத்தாமல் இருப்பதற்கு டு ஸ்டாப் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இவங்க வேண்டாத ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு அது சந்தோஷத்தை தாங்க முடியாம அது கமெண்ட் பண்றதாகட்டும், வாட்ஸ்அப் பண்றது, அது மாதிரியான விஷயமா அதுக்கு தேங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை அவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே குறிப்பிட்ட நபரை நினைத்துக்கொண்டு அவர்கள் வலது பக்கம் மூச்சு வரும்படியாக நினைத்துக்கொண்டு இந்த ரத்த எரியை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாலும் அந்த நபர்கள் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயமாவும் ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இது இத்தனை வருஷத்துல இந்த மாதிரிலாம் நான் எதையும் கேள்விப்பட்டதில்லை. இனிமே நானே இதை தொடர்ந்து செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உடல் நலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நல்லாவே. ஆமா, ஏன்னா உடல் நலம் தான் கொஞ்சம் மோசமா போகுது. அந்த இதுக்கு நிறைய பேருக்கு இது ஒரு பயனா போட்டோம்னு நினைக்கலாம். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கடவுளுடைய கிஃப்டாக நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப நாள் நான் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், அவரை நேராக போய் சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.